ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 8th செமஸ்டருக்கான அந்த ரிசல்ட்டு மட்டும் செப்பரேட்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஃபியூ டேஸ் முன்னாடி ஃபைனல் இருக்குது. ஸோ அதில் ஒரு சிலருக்கு WH11 சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, WH11 மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து கரண்ட் பேப்பரோட அரியர் பேப்பர் சேர்த்து எழுதிருப்பீங்க. ஸோ 2 ரிசல்ட்டு ஒன் ஆஃப் ஃப்யூச்சரில் பப்ளிஷ் பண்ணிடுவோன்றது தான் அதுக்கான அர்த்தம். இது நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபைனல் இருக்குது, இப்போ ரிசல்ட் வந்துடுச்சுல. ஸோ அதை வந்து ஃபேஸ் 1 சொல்லுவாங்க. இப்போ ஃபேஸ் 2 ரிசல்ட்டில் தான் உங்களுக்கான இப்போ WH11 வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வரும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கான ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நீங்கள் உங்களோட லோயர் செமஸ்டர் அரியர் இருக்குங்களே, ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் சேர்த்து பப்ளிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி WH11 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரின்னு. ஏன்னா நீங்கள் உங்களோட அரியர் பேப்பர் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8th செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் உங்களோட அரியர் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் செமஸ்டர் சேர்த்து எழுதிருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th செம் 4th செம் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வரும்போது தான் உங்களுக்கும் சேர்ந்து வரும். ஓகேங்களா, செப்பரேட்டாக பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, ஒரே நேரத்தில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட ஜூனியர் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு டைமோ உங்களுக்கு ஒரு டைமோ பண்ண மாட்டாங்க, டோட்டலாக சேர்த்து ஃபேஸ் 2 பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஒரு ரீசன். ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டான டேட் வந்து நம்ம சைடில் அப்டேட் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சுன்னா நான் மறக்காமல் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் காமாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் வந்து நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.